ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அரபகத்திலே அல்லாஹ் பிறக்க செய்தார்? அன்றைய காலகட்டத்திலேயே பிரபலமான நாடுகளிலே சைனா உண்டு. அதனால்தான் நீங்க இல்மை தேடுங்கள். வலோ பிஸ்ஸீன், சீனாவிற்கு சென்றேன். ரொம்ப தொலைதூரமான நாடாக இருந்த காரணத்தினாலும் அன்றே பிரபலமாக அறியப்பட்ட நாடாக இருந்ததினாலும் சைனா இருந்துச்சு. அந்த சைனாவில் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கல? மாதிரி இந்தியா இருந்தது. இந்தியாவும் அன்றைய காலகட்டத்தில் அறியப்பட்ட ஒரு நாடுதான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தனா கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அந்த கவிஞர் ஒரு பொன்னாட ஓத்துவாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. இன்னர் ரசூல லஸைஃபுன் யுஸ்தலாஉ பிஹி முஹன்னதும் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலு. செய்தனா கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி பாடிக்கொண்டே வரும் பொழுது அவங்களுடைய முன்னிலையில் நடந்த நிகழ்வு. அப்படி பாடிக்கொண்டே வரும் பொழுது ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், நாயகமே தாங்கள் இந்தியாவில் செய்யப்பட்ட வாள் என்று சொன்னார்கள். ஒளி சிந்தக்கூடிய மின்னக்கூடிய இந்தியாவில் செய்யப்பட்ட வாள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் எழுந்திருத்து அவங்களுடைய மேனியில் இருந்த துண்டு எடுத்து கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு போத்தினாங்க. அப்ப இந்தியா அன்றைய காலகட்டத்திலேயே அறியப்பட்ட ஒரு நாடாக இருந்தது. அறியப்பட்ட நாடாக இருந்த சைனாவிலோ இந்தியாவிலோ அல்லது அன்று பெரிய வல்லரசுகளாக கருதப்பட்ட ரோமாபுரி பாரசீகம் என்ற பகுதி, அந்த பகுதியிலே அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அரபகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார் என்றால் அதற்கான காரணத்தை பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது அரபுகள் முரடர்களாக இருந்தாலும், குலப்பெருமை பேசுபவர்களாக இருந்தாலும், சிலை வணக்கம் செய்பவர்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட சில விசேஷமான தன்மைகள் இருந்தது. அவர்கள் குலப்பெருமை பேசுவதிலே முன்னோடிகள், முரடர்களாக இருந்தார்கள், மூர்க்கத்தனம் உள்ளவர்களாக இருந்தார்கள், சிலை வணக்கம் செய்பவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த தன்மைகள் இருந்தாலும் கூட அவங்களிடத்துல இருந்த உயர் தன்மைகள் இருக்கிறதே, அதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அனுப்பினான் என்று பெருமக்கள் விளக்கம் சொல்வார். அவங்கள்ட்ட இருந்த உயர்ந்த தன்மைகள் என்ன? விருந்தினர்களை உபசரிப்பது அரபுகள்கிட்ட இருந்த விசேஷமான தன்மை. விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய அந்த தன்மை, வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை. யாராவது ஒன்று ரெண்டு பேர் மாற்றம் பண்ணிருக்கலாம். பொதுவாக அரபுகள்கிட்ட உள்ள குணம், ஒரு ஊர் மக்கள்கிட்ட ஒரு குணம் இருக்கும், ஒரு நாட்டு மக்கள்கிட்ட ஒரு குணம் இருக்கும், ஒரு பகுதியை சார்ந்தவர்கள் இடத்துல விசேஷமான ஒரு குணம் இருக்கும். அதுல யாராவது ஒன்று ரெண்டு பேர் மாற்றமா இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா பொதுவாக அந்த நாட்டிற்கு, அந்த ஊருக்கு, அந்த பகுதிக்கு ஒரு கலாச்சாரம், ஒரு நடைமுறை, ஒரு பழக்க வழக்கம்ங்கிறது இருக்குது. அதே மாதிரி அந்த அரபுகளை பொறுத்தவரையில இந்த உயர்ந்த குணங்கள் இருந்தது. விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய பண்பு, வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை, அதே மாதிரி துணிச்சல், வீரம், தஹ்ரீமுஹும் நிக்காஹுல் உம்மஹாத்தி வ பனாத், வரம்பு மீறி பல நிக்காகளை செய்தாலும் கூட தாய் வழியில, பெற்றோர்களுடைய வழியிலோ பிள்ளைகளுடைய வழியில உள்ள அவர்களை நிக்கா செய்ய மாட்டாங்க. குர்ஆன் ஷரீஃப் ஹராமாக்கின அந்த திருமண நிலைப்பாடுகளும் அவர்களிடத்தில் இருந்தது. அதே மாதிரி ஹரமை சங்கைப்படுத்துவார். அவங்களுக்கு மத்தியில் எவ்வளவு கோஷ்டிகள் அது இருந்தாலும் சரி, ஹரமை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த நிலையிலே அந்த தன்மக்கள் பெற்றிருந்தார். நிறைய அவங்களை பற்றி வருகிறது. அல் முதாவத் வல சிவாக், பல்ல எப்பொழுதுமே சுத்தமா வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அரபுகளை பார்க்கத்தான் செய்யலாம். எப்ப பார்த்தாலும் ஒரு விசுவாக்கு என்ன செய்வாங்க, ரசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. போனால் வந்தாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அல் முதாவத் வல சிவாக், பல்லை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய தன்மை. ஒரு ஹிதான், சத்தனா செய்யக்கூடிய பழக்கம், அந்த பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. அல் ஹஜ் வல் உம்ரா, அந்த காலத்திலே ஹஜ் உம்ரா இருந்தது. இது மாதிரி பல நிறைய அம்சங்கள் இருந்தது. குறிப்பாக 3 தன்மைகளை எழுதுகிறார்கள். இந்த அரபுகள்கிட்ட இருந்த உயர்ந்த குணங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அந்த அரபகத்திற்கு நபியாக அனுப்பப்படுவதற்கான காரணமாக ஒரு 3 குணங்களை எழுதுகிறார். அந்த 3 குணம் என்னன்னு சொன்னா, முதலாவது உண்மை பேசும் குணம். பெரும்பாலும் பொய் பேச மாட்டார், உண்மை பேசுவார். இரண்டாவது மரண சக்தி, மரண சக்தி ரொம்ப ஜாஸ்தி அரபுகள்கிட்ட. மூன்றாவது சத்தியத்தை உள்வாங்கும் குணம். ஒரு விஷயம் உண்மைன்னு தெரிஞ்சுன்னா உயிரை கொடுத்தும் கூட அதை காப்பாற்றுவார், அதை நிறைவேற்றுவார், அதை பற்றிக் கொள்வார். உண்மை பேசும் அந்த குணமும் மரண சக்தியும் சத்தியத்தை உள்வாங்கும் குணமும் கியாமத்து நாள் வரை இந்த தீனை கொண்டு சேர்ப்பதற்குண்டான அடிப்படை அம்சங்கள். கியாமத்து வரை இந்த தீனை கொண்டு சேர்ப்பதற்கான அடிப்படை அம்சங்களாக இவைகள் இருந்ததினால் மரண சக்தி இருந்தது,
சத்தியத்தை பற்றி நடக்கக்கூடிய தன்மை, அதை பிறரிடத்தில் சேர்ப்பிக்கக்கூடிய தன்மை. இன்னைக்கு நாம நம்ம வேலைகளை பார்ப்போம், நாம நம்ம வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போமே தவிர தீனை மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த நிலையிலே சொல்லக்கூடிய அந்த பணிகளை அது கூட நம்ம எடுத்துக்கிறது இல்லை. நம்முடைய பிள்ளைகளிடத்திலேயே நாம் ஒழுங்காக அதை சேர்ப்பதில்லை. சாலிஹீன்கள் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள், நாம நம்மளுடைய மக்களிடத்தில் கூட அதை ஒழுங்காக செய்வதில்லை. பிள்ளைகள் ஒழுங்க சாப்பிடுறதில்லைன்னு கவலைப்படுறோம். துவா ஓதி கொடுங்க, சொத்து புள்ள ஒழுங்க சாப்பிடுறதில்லை, சாப்பாட்டை ஏதாவது ஓதி கொடுங்க, அதெல்லாம் செய்யறோம். அவர்களுக்கு மார்க்கத்தை தீனை தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த முயற்சியிலே நம்முடைய அக்கறை எப்படி இருக்கிறது? அரபுகளை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. தீனை சேர்ப்பிக்கக்கூடிய அந்த தன்மை, சத்தியத்தை உள்வாங்கி அதை பிறருக்கு சொல்லக்கூடிய தன்மை, மனன சக்தி, உண்மை பேசக்கூடிய தன்மை பொதுவாக அரபுகளிடத்தில். சில பேர் வரலாற்றில் மாற்றமாக இருக்கலாம், ஆனால் பொதுவாக இந்த தன்மை அரபுகளிடத்தில் இருந்தது. அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பகுதிக்கு நபியாக தேர்ந்தெடுத்தார். இன்னொரு